ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கடைசி ஒரு வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் கடை வெயிட் போட்டேங்க. இப்போ நிறைய ஹெல்த் பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போ நான் உடனடியாக வெயிட்டை குறைச்சே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மாதம் 5 கிலோ குறைக்கலாங்க. அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரோட வயிற்றுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிரைண்டரு, மிக்சி, ஆட்டுக்கல், அம்மிக்கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஆனால் கூட நம்ம அவசரமாக சரியாக மெல்லாமல் முழுங்குறோம்ல. அது பரோட்டாவாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அரைச்சிடுதில்ல. அது எப்படின்னு எனக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இயற்கையோட படைப்பே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்க. நம்மளை இப்படிலாம் கண்ணா அப்படின்னான்னு சாப்பிடுவோன்னு தெரிஞ்சுதான் நம்ம பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா HCl அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆசிடோட பவர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நீங்கள் ஷேவிங் பண்ணுற பிளேடை தூக்கி போட்டால் கூட அது கரைஞ்சி போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆசிடுங்க அது. அதே மாதிரி தான் லேப்லேயும் HCl ஆசிட் தயாரிக்கிறாங்க. அதுக்கு இருக்கிற பண்பு, கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். அப்போ நல்லா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லேபில் தயாரிக்கிற HCl தூக்கி குடித்தோம், நம்ம குடல், வயிறு எல்லாம் வெந்து போயிடும். ஏன் தெரியுமா? நம்ம பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற HClக்கு பார்த்தீங்கன்னா பயோ ஆசிட்டுங்க. ஆனால் லேபில் தயாரிக்கிறது நான் பயோ ஆசிட். அதுக்கு எந்த உயிர் சத்தும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, கால்சியம் பத்தாக்குறை இருக்குது, விட்டமின் கம்மியாக இருக்குது, இன்னும் புரோட்டீன் இல்லை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாங்க. இதுக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மெடிசின்ஸாக எழுதி தள்ளுவாங்க. இது அவங்க மேலே தப்பு சொல்கிறது கிடையாதுங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது. மெடிசின்ஸ் தான் ஒரே மருந்து. அதனால தான் அதை பண்ணுறாங்க. உங்கள் நேரம் சரியில்லைன்னா சில டாக்டர் பக்கத்து மெடிக்கலில் என்ன இருக்கோ அதை எழுதி கொடுப்பாரு. அதையும் குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மெடிசின்ஸாக சாப்பிட்டு இருந்தால் நம்ம உடம்பு என்ன ஆகும்? ஆக்சுவலாக இதை எப்படி நம்ம சாப்பிடணும்? நேச்சுரலாக உணவு மூலமாக தான் இந்த மாதிரி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எல்லாம் நம்ம சாப்பிட்டு சரி பண்ணணும். ஆனால் நம்ம இதை டேப்லெட்டாக சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து டேப்லெட்டை போட்டு நம்ம நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி சரி பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? HCl ஆசிட்டை நம்ம லேபில் உள்ளதை எடுத்து குடித்தா என்ன ஆகும்னு நான் சொன்னனோ அதே மாதிரி இந்த டேப்லெட் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழுங்காமல் குலுங்காமல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் குடல், வயிறு எல்லாம் புண்ணாயிடும். வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னொரு டாக்டர்கிட்ட தேடி ஓடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்வார் தெரியுமா? 2-3 வருஷமா நீங்கள் மாத்திரை நிறைய யூஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் குடல் எல்லாம் ரொம்ப புண்ணாயிடுச்சு, எனக்கு என்னவோ இது ஒரு கேன்சராக இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது, ஒரு பயாப்சி டெஸ்ட்டை மட்டும் எடுத்து லேபுக்கு அனுப்பிடுவோம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் ஒரு செகண்டும், ஒரு நிமிஷமும், ஒரு நாளும் எப்படி போகும் தெரியுமா? தினம் செத்து பொழைச்ச மாதிரி இருக்குங்க. ஒரு நிமிஷமும் ரணமாக போகும். ஆனால் ஒன்ஸ் அந்த ரிசல்ட் வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான மெசேஜ் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உலகத்திலே அதான் பெரிய சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அப்போ செய்வாங்க என்ன தெரியுமா? இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தான் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றது, கீரை தான் சாப்பிட்றது, எப்போ பார்த்தாலும் நட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, ரொம்ப அழகாக நேச்சுரலாக போயிடுவாங்க. ஆர்கானிக்கை தேடி அலைவாங்க. இந்த மாதிரி சூப்பராக முன்னாடியே சாப்பிட ஆரம்பித்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காதுல்ல. இப்போ நான் சொன்னதெல்லாம் எங்கேயோ நடந்த விஷயம்லாம் கிடையாதுங்க. நம்ம பக்கத்து வீட்லையோ, எதிர் வீட்லையோ, மேல் வீட்லையோ, கீழ் வீட்லையோ, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, ரிலேட்டிவ்ஸ், ஆஃபீஸ் மேட்டு, ட்ரிங்க்ஸ் மேட்டு, எங்கேயோ ஒருத்தர் யாரோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் வெயிட்டை குறைச்சி ஃபிட்டாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை 100% அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக சர்ப்ளஸாக நம்ம ஒயிட் சுகர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாகிடும். நான் பிபியை தான் சொல்கிறேன். அது அதிகமாகும் போது நமக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், உப்பிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் டிசீஸ் ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பாடி டயர்டாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருப்போம், வீட்டிலலாம் சண்டை போடுவோம். எதனால் நமக்கே தெரியாது. ஒயிட் சுகருங்கிறது ஒரு போதை மாதிரிங்க. அதை சாப்பிட ஆரம்பித்தா விடவே பிடிக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தேவையான ஒயிட் சுகர் சுத்தமாக ஸ்டாப் பண்ண வேண்டாம். அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஒரு பர்த்டே போனால் சாப்பிட்ருவோம், ஒரு ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் போனால் சாப்பிட்ருவோம், எங்கேயோ ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது நமக்கு தேவையான கன்சம்ஷன் கிடைச்சிட தான் போகுது. சர்ப்ளஸாக சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ ஹெல்த் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க, கருப்பட்டி, பனவெல்லம், இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்வீட்ஸ் நிறைய வந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா டேட்ஸோட பவுடராக கிடைக்குது. அதை ஸ்வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி ஒரிஜினலாக கிடைச்சதுன்னா, நான் சொல்கிறது சூப்பர் மார்க்கெட் ஹனி கிடையாது, அது சாக்ரீம், சுகர் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேச்சுரல் ஹனி கிடைச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, எல்லாம் ஓகே, நான் ரொம்ப ஹைஃபை சுகர் ஃப்ரீ சாப்பிட்றேன்,
ஸ்டீவியா சாப்பிட்றேன் இப்பெல்லாம் சொன்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இருக்காது, எல்லா டிசீஸும் திரும்ப உங்களுக்குள்ள காலப்போக்கில் லேட்டாக வரும், அவ்வளோதான். முன்னாடி வர்றது லேட்டாக வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்கெட் சால்ட்டை 100% அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிபி, தைராய்டு, ஹார்ட் டிசீஸ் கூடவே போனஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, ரிசர்ச் பண்ணவங்களோட முடிவில் இது எல்லாமே இருக்குது. கல் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சீ சால்ட், அதாவது கிறிஸ்டல் சால்ட்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாமல் அழகாக பார்த்துக்குதுங்க. இந்த டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா மசில் கிராம்பே இருக்காது. இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல எந்த ஸ்கின் டிசீஸும் வராமல் பார்த்துக்குது. மூணாவதாக முக்கியமான ஒரு விஷயம், பிளட்டோட ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மெயின்டைன் பண்ணுதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா டைஜஷன் சூப்பராக நடக்குது. எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான சோடியம், பொட்டாசியம் இதில் தாங்க இருக்குது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் ரொம்ப வசதி காஸ்ட்லியான சால்ட் தான் யூஸ் பண்ணுறேன், பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன், ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுறேன், ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன், இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு நிறைய வெரைட்டியாக பாக்கெட்டில் வாங்கி வச்சிருக்கிறோம். உண்மையிலே சொல்ற கல் உப்போட நேச்சருங்கிறது, சீ சால்ட்டோட நேச்சர் எப்படி தெரியுமா இருக்கும், சால்ட்டுனாலே அப்படி தாங்க இருக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சிருந்தோம்னா 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது டைலூட் ஆகி நீத்து போயிடும். இது எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தது, இப்போ யார் வீட்லையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கரையவே இல்லைங்கிறதுனால தான் பவுடர் சால்ட்டுக்குள்ளே போயிட்டோம், பாக்கெட் சால்ட்டுக்குள்ளே போயிட்டோம். சால்ட்டோட நேச்சருக்கு எகென்ஸ்டா நாம வச்சிருக்கிற சால்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு இந்த பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டில் நம்ம கொட்டினா கூட பவுடராக தான் கொட்டுது. ஏன்னா அது சால்ட் கிடையாது, நம்ம முழுக்க முழுக்க கெமிக்கலை தான் வச்சிருக்கிறோம். அந்த கெமிக்கல் கெட்டு போகாது, அவ்வளோ நாள் இருக்க தான் செய்யும், அது டைலூட்லாம் ஆகாது. யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணும், வெல்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு நாள் கஷ்டப்படுங்க, கல் உப்பை வாங்குங்க, அதை வறுத்துட்டோ காய வச்சோ அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு நாள் மெனக்கட்டோம்னா அது ஒரு 1 மந்த்துக்கு அந்த பவுடர் ஷேப்பில் இருக்கும், அது ஈஸியாக கரையும், அதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பாக்கெட் சால்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கெமிக்கலை எடுக்கும்போது காலப்போக்கில் நம்ம ஹெல்த் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். தயவு செஞ்சு அது வேண்டாம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஆயில் தாங்க. இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆயில் எங்கே வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட், மளிகை கடையெல்லாம் கிடைக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஆக்டரும் பார்த்தீங்கன்னா அதில் நடிச்சிருக்கிறாரு, அவர் வேற சொல்லிட்டாரு இதில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அது ஈஸியாக நம்ம வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கின ரீஃபைண்ட் ஆயில் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அதோட ரா மெட்டீரியல் குரூட் ஆயில் எங்கேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா பூமியோட பெட்ரோலியத்திலேருந்து எடுக்கிற குரூட் ஆயில் தான் அதிகமாக வாங்குறாங்க. கொஞ்சோண்டு தாங்க பிளான் பேஸ்டு குரூட் ஆயில் கொஞ்சம் வாங்கி அதில் கலந்துக்கிறாங்க. அது கூட ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுங்கிறத அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழை மரம் மழையில் விழுந்து போச்சுன்னு பார்த்துருக்குறோம், நெல் சாகுபடிலாம் தண்ணியில் மூழ்கி போச்சுன்னு பார்த்துருக்குறோம், தென்னை மரம்லாம் விழுந்து போச்சு, விலை ஏறி போச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விவசாயம் அழிகிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்த்துருக்கோம்ல. நாம் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் சன் சீடுலேருந்து வர்றதா இருந்ததுன்னா எங்கேயாவது நியூஸில் டிவியில் மழையில் போயிடுச்சு, இந்த சன்சீடெல்லாம் அழிஞ்சு போச்சு, விலை ஏறிடுச்சுன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? எப்பவும் ஒரே எம்ஆர்பி தான், அது 2 வருஷம் ஆனாலும் 3 வருஷம் ஆனாலும். ஏன் தெரியுமா? அது பூமியிலேருந்து தானே எடுக்கிறோம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அது சீட்லேருந்து வர்றது கிடையாதுல்ல, நேச்சுரல் கிடையாதுங்க. அது நம்ம ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆயிலை தான் நம்ம சாப்பிட்ற கண்டிஷனில் மாற்றி சுத்தகரித்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கோல்டு ப்ரெஷர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்கில் ஆன எண்ணெய் இருக்குல்ல, அதாவது தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி நம்ம நிறைய ஆயில் நேச்சுரலாக நட்ஸ்லேருந்து வருது இல்லையா? இந்த ஆயில் எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதில் கொலஸ்ட்ரால் இருக்குது, உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்துலையும் உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இந்த ஆயிலை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னை வரைக்கும் குத்துக்கலாட்டம் உயிரோடு தானே இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆனால் ரீஃபைண்ட் ஆயில் இதில் கொலஸ்ட்ராலே இல்லை, கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொன்ன அத்தனை ஆயிலை சாப்பிட்ட நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40 வயசுலேயே என் ஹார்ட்டுக்கு போடுற பிளட் லைன்லாம் பிளாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆஞ்சியோ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஈஸியாக எடுத்துடுறோமா இல்லையா? ஒருவேளை எடுத்ததில் அடைப்பு இருந்துருச்சுன்னா அதுக்குள்ளே ஸ்டண்ட்டு வைக்கணும், லட்சமாக செலவு பண்ணி ஸ்டண்ட்டு வைக்கணும். அந்த லெவலையும் தாண்டி அதை தாண்டி போயிடுச்சு, அதெல்லாம் ஸ்டண்ட் வைக்கிற கண்டிஷனே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க, நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இது எங்கேயோ தேடிலாம் அலைய வேணாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹெல்த் எல்லாம் போயிடுச்சுங்க, ஆரோக்கியம் எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஆயிலால் தாங்க நடந்துச்சு. நம்ம கெட்டது நம்மளோட போகட்டும், இனிமேலாவது நம்ம நேச்சுரல் ஆயிலுக்கு மாறிடுவோம். நம்ம பிள்ளைங்களால நீண்ட ஆயிலோட வாழட்டுமேங்க. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, நான் வீட்டு சாப்பாட்டுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் ஒரே ஒரு நாள் பிஸா, பர்கர், KFC, சிக்கன் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா டோட்டலாக பாழாக போயிடும், எந்த யூஸுமே இருக்காது. இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை ஒத்துக்கிட்டிங்கன்னா, என் பேச்சை நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிவிடுங்க. உடனே உங்கள் மொபைல் எடுத்து அதில் இருக்கிற ஃபுட்டு ரிலேட்டடான ஆப் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி Zomato, Swiggyலாம் என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? ரொம்ப வெக்க கேடுங்க.
5 வருஷம் கழிச்சு நம்மளோட மொத்த 3 வேளை சாப்பாடு அவன் தான் டெலிவரி கொடுப்பானா. நம்ம வீட்டில எல்லாம் சமைக்கவே மாட்டோமா. இது எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க அவனுக்கு. நம்ம மேலே இருக்கிற வீக்னஸ் அவனுக்கு கான்ஃபிடென்ட்டாக மாறி இருக்குதுங்க. உண்மையிலேயே நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். சொமோட்டோ ஸ்விக்கியில் டெலிவரி மட்டும் கொடுத்துட்டு போகிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம அதை புக் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒருவேளை அவனே வந்து ஊட்டி விட்டுட்டும் போயிடுறான், நம்ம உட்காந்துக்கிட்டா போதும் பிரித்து ஊட்டி விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தானே புக் பண்ணுவோம். நம்மளும் அந்த நிலைமையில தானே இருக்கிறோம். அந்த தைரியம் தானே அவன் இவ்வளோ தூரம் பேசுகிறான். தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுருங்க. சரி, அதை விடுங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க. அன்ஹெல்த்தின்னு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 6 to 8 hours நல்லா தூங்குங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 10 to 11 அந்த டைமில் நைட்டில் படுத்துருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான நேரம், தூங்குறதுக்கான நேரம். அந்த டைத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3 to 5 liters டெய்லி வாட்டர் இன்டேக், தண்ணி குடிங்க. அது உங்கள் பாடி வெயிட்டுக்கு 20 கிலோக்கு 1 லிட்டருங்கிற நார்ம் படி, அந்த நார்ம் படி எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாக்கிங் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எங்கடா பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய சேலஞ்ச் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது. அதோட லிங்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் உடனே முடிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் இருக்க எருமைங்கள்லாம் பயங்கர கோபம் ஆயிடுச்சு. அந்த கோபத்தோட நேராக கைலாசம் போயிட்டாங்க. அங்கே போய் சிவனோட முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க. சிவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா எருமைங்கள்லாம் கூட்டமாக வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு இருக்காரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும். எருமைகள்லாம் மொத்தமாக சொல்லியிருக்குது, ஐயோ ஐயனே, எங்களுக்கு இந்த பூலோகத்தில் பார்த்தீங்கன்னா மானிடர்களால் பயங்கர அவமானமாக இருக்குது. எங்களை எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டியை திட்டணும்னா கூட எருமை மாடு மாதிரி இருக்கிறிய, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. பையன் சரியாக படிக்கலைன்னா, டேய் எருமை புத்தி இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலைக்கு வந்தவன் சரியாக வேலை செய்யலைன்னா, ஏன்டா எருமாட்டில் மழை பெஞ்சாமல் நின்றுகிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா புருஷனை திட்டும்போது பார்த்தீங்கன்னா எருமை மாடு மாதிரி சூடு சொன்னியா இல்லையா உனக்கு, இவ்வளோ சொல்கிறா நீ பாட்டு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் எங்களையே இழுத்து பேசுகிறாங்க. எங்களோட மரியாதைலாம் மொத்தமாக போச்சு. ஆனால் நாங்கள் கறக்கிற பாலும் வெள்ளதாங்க, பசுமாடு கறக்கிற பாலும் வெள்ளதாங்க. ஆனால் பசுமாட்டை பார்த்தீங்கன்னா கோமாதான்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்க. அதோட கோமியத்தை வீட்டுக்குள்ளே தெளிச்சுக்கிறாங்க. குடி போகிறவங்கலாம் புது வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்களை அந்த பக்கமே சேர்க்க மாட்டுறாங்க, வெரைட்டி அடிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அவமானமாகி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. எங்களுக்கு எப்படியாவது பசுவுக்கு ஈக்குவலான மரியாதை வேணும் பூலோகத்தில், அந்த மாதிரி ஒரு வரம் வேணும்னு சொல்லிட்டு மொத்தமாக கேட்டிருக்காங்க. சிவன் அப்படியே யோசிக்கிறாரு, எப்படா இதை சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். எருமைங்களுக்கு ஒரே சந்தோஷம். வாவ், இனிமேல் பூலோகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சிவன் சொல்கிறார், ஆனால் ஒரு கண்டிஷன், இனிமேல் நீங்கள் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சேத்துல உழுந்து நான் புரளவே மாட்டேன், எந்த காரணமும் சேத்தை பார்த்தா நான் டெம்ட் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இருக்காரு. எருமைகள்லாம் ஒன்னோட ஒன்று பார்க்குது. மொத்த எருமையும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதோட தலைவன் மட்டும் நின்றுருக்குது. சிவன் கேட்டிருக்காரு, ஏன் எல்லாரும் ஓடுறாங்க, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பெரிய சந்தோஷமே இந்த சேத்துல உழுந்து புரள்றது தான். இந்த மனுஷன்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எங்களை புகழறதுனாலையும் வணங்குறதுனாலையும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம்லாம் கிடைக்காது. எங்களோட பெரிய சந்தோஷமே சேருதாங்க. அதை விட்டுட்டு இவனுங்க பின்னாடி நாங்கள் வந்து மரியாதைக்காக அலைஞ்சோம்னா எங்களோட லைஃபே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. சிவன் யோசிச்சிருக்கிறாரு, இந்த பசுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிற்றின்பம் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் துறந்ததுனால தான் இன்னைக்கு பேரின்பமாக மக்கள் முன்னாடி கோமாதவாக வணங்கப்படுது. இதுங்களுக்கு சிற்றின்பம் எது பேரின்பம் எது இந்த எருமைகளுக்கு தெரியாதனால தான் இந்த மாதிரியே கேவலப்பட்டு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மௌனமாக மறைஞ்சு போயிட்டாராம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையும் அதுதாங்க. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேரின்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரோட்டா சாப்பிட்றது, பிஸா, பர்கர், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது, குடிக்கிற பழக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா புகையில, பான்பராக்கு, சிகரெட் அடிக்கிறது, இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. ஆனால் இதெல்லாம் துறந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற செலிபிரிட்டிஸ், ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு மாடலாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகழோட உச்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த சிற்றின்பத்தெல்லாம் விட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய புகழோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மதிப்பு மரியாதையாக வாழ்ந்துருக்காங்க. நம்மளுக்கும் அந்த மதிப்பு மரியாதை வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றின்பங்கள்லாம் துறந்துட்டு ரொம்ப ஜாலியாக நம்ம ஹெல்த்தியாக அவங்கள மாதிரியே மாறணும்னா நமக்கும் ஒரு பெரிய லைஃப் காத்துக்கிட்டு இருக்கு, நமக்கும் ஒரு மாலை மரியாதை எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பித்தா கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டை குறைச்சி ஃபிட்டாக மாறணும்னா சூப்பராக நம்மளும் எல்லாரும் அனுபவிக்கிற சந்தோஷமான லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஹாப்பியாக அனுபவிக்க முடியும். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபேமிலியில் மெம்பர் ஆகாமல் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைபர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.